இன்று வணக்கம் நேயர்களே. சக்தி தொலைக்காட்சியின் இன்று நிகழ்ச்சியிலே இன்றைய தினமும் நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். இலங்கை அரசியலை பொறுத்தவரையிலே பேசப்பட வேண்டிய பல முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு விடயம் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு விடயத்திலே அரசாங்கம் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சியில் இருக்கிறவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியில் இருக்கிற சிலர் அதற்கு ஆதரவும் தெரிவிக்கிறார்கள். அதேபோன்று பெருந்தோட்டங்களில் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படியாக பேசுவதற்கான பல விடயங்கள் இருக்கிற பின்னணியிலே தான் இன்றைய தினம் நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைய தினம் என்னோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு வரை தந்திருக்கிறார் நுவரெலியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி. வணக்கம். வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல தொடர்ச்சியாக பெருந்தோட்டத்தினர்களுடைய சம்பள விவகாரத்திலே ஒரு தள்ளுமுள்ள ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது ஆளும் தரப்பு 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பை அறிவித்திருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சியருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதாவது திரைச்சேரியிலிருந்து நீங்கள் எப்படி இந்த பணத்தை கொடுக்கலாம், அதற்கு சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறதா என்கின்ற பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை நுவரெலியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே பெனி, விசேஷமாக இப்போ இந்த நம்மளோட அதாவது தேசிய மக்கள் சக்தியோட வரவு செலவு திட்டம் வந்து நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வழியிலையும், அதே போல் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் உபத்தலைவர் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மலையகம் முழுதாகவுமே ஆர்ப்பாட்டங்கள், தேங்காய் உடைப்புகள், பலவிதமான எதிர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்ன, அதாவது 2024க்கு முன்பதாக நடந்த ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் விசேடமாக நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் அநேகமான நேரங்களில் வீதியில் இறங்கி போராடின ஒரு ஆள் தான் நான். கிருஷ்ணன் கலைச்செல்வி இல்லைன்னு சொன்ன செல்வி அக்கான்னு சொன்னால் உண்மையிலேயே நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள நிறைய மலையக தொழிலாளர்களுக்கு தெரியும். இப்போ இந்த போராட்டம்ன்றது வந்து உண்மையிலேயே மலையக மக்களோட சம்பளத்தை உயர்த்தி கொள்வது தான் மெயின் பிரச்சனை, முதல் பிரச்சனை. அப்போ இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் வந்துச்சு. வரவு செலவு திட்டங்களில் நாங்கள் வரவு செலவு திட்டம் முடிகிற வரையும் மலையக மக்களோட சம்பளத்தை உயர்த்தி, தோட்ட தொழிலாளர்களோட சம்பளத்தை உயர்த்தி தர சொல்லி நடந்த அரசாங்கங்கள்கிட்ட கோரியது. அதே மாதிரி விசேஷமாக மலையக தலைவர்கள், அமைச்சர்களாக, தோட்ட உட்கட்டமைப்பு, அதாவது பெருந்தோட்டத்துறை அமைச்சர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக போராட்டம் செஞ்சு கொண்டிருந்தோம். ஆனால் 2026 தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டத்தில் தொடர்ச்சியாக போராட்டங்களை செஞ்சு கொண்டிருந்த நாங்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியது ஒரு பக்கம் இருக்குது. மறுபக்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் மக்களோட எந்த விதமான போராட்டமோ இல்லைன்னா வீதி போராட்டமோ எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் எங்களோட நாட்டு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கா அவர்களோட தலைமையின் கீழே எங்களோட பெருந்தோட்டத்துறை அமைச்சு, எங்களோட தொழில் அமைச்சு எல்லாருமே ஒன்றிணைந்து பேசி மலையக மக்களோட சம்பளத்தை, அதாவது தோட்ட தொழிலாளர்களோட சம்பளத்தை, வேதனத்தை முதல் முறையாக, அதாவது பாராளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக வரவு செலவு திட்டத்தில் 400 ரூபாய் சம்பளம் உயர்த்தப்பட்டது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் இந்த சம்பளம் பற்றி பேசுகிற பொழுது மிக முக்கியமாக மற்றொரு விடயத்தை பார்க்க வேண்டும். தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதில் வந்து உங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது இந்த மலைய மக்களுடைய சம்பளம் பத்தாது, 2000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட கோரிக்கைகள் இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட 200 ரூபாய் சம்பள அதிகரிப்போடு, அரசாங்கம் வழங்குகிற 200 ரூபாயோடு சேர்த்து 1750 ரூபாவை தான் உங்களால் வழங்க முடிஞ்சிருக்குது. இந்த 1750 ரூபா இந்த சம்பளம் மலையக மக்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? நல்ல கேள்வி பெனி. என்ன கேட்டால், இந்த 1750 ரூபா பெற்றுக் கொடுக்க முடிஞ்சதை ஒரு பக்கம் சந்தோஷப்படுற மாதிரியே இன்றைக்கு நாட்டில் இருக்கிற பொருட்கள் விலை, சேவைகள், தேவைகள் அனைத்தையும் பார்க்கும்போது இந்த 1750 ரூபான்றது வந்து உண்மையிலேயே போதாத ஒன்று. ஆனால் எங்களோட கோரிக்கை வந்து சென்ற காலங்களில் நான் நினைக்கிறேன் 2000 ரூபாய் நாங்கள் எங்களோட தலைவர், அதாவது அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தோட தலைவர் இன்றைக்கு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ், அதே போல் செயலாளர் எல்லாருடையுமே வேண்டுகோள் இருந்தது வந்து 2023 வருடத்துக்கு முன்பதாக நடந்த போராட்டங்களில் நாங்கள் கட்டாயம் 2000 ரூபா அன்றைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்றவாறு 2000 ரூபா உயர்த்தணும்னு சொன்னோம். ஆனால்
சென்ற ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் எங்களோட ஜனாதிபதி திட்ட தெளிவாக சொன்னார், மலையக மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான சகல வழிமுறைகளையும் கையாளணும். அதில் சம்பள பிரச்சனை முதலாவது ஒன்று. அந்த சம்பள பிரச்சனையை தீர்க்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியும் பெனி, நாம் வந்து 1 வருஷம் தான். இந்த 1 வருஷத்துக்குள்ளே உண்மையிலேயே மலையக மக்களுக்கு வரலாறு 203 வருஷம் ஆகுது. அது மாத்திரமில்லை, இந்த நாட்டை சுதந்திரம் பெற்ற பிறகு 76 வருட காலமாக இந்த நாட்டை ஆட்சி செஞ்ச 2 கட்சிகள் இருக்குது. யூஎன்பி இல்லைன்னா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இன்றைக்கு பொதுஜன பெருமனுங்கிற சமூக ஜனபலவேகின்ற இந்த கட்சிகள் இருக்குது. ஆனால் இவங்க யாராலையுமே செய்ய முடியாத ஒரு வேலையை நாங்கள் செஞ்சுருக்கணும். இது போதாது, 1750 ரூபா போதாது மலையக மக்களுக்கு. இதை நாங்கள் அதிகரிக்கணும். நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் எங்களோட விஜித ஹேரத் வெளிவிவகார அமைச்சர் திட்ட தெளிவாக சொன்னார், மலையக மக்கள் இந்த 1750 ரூபாயில் எதிர்காலத்தில் அடுத்த வருடம் வரவு செலவு திட்டத்தில் இன்னும் அதிகரிப்போம். அதாவது எங்களோட தேவை இந்த மலையக மக்கள் வீழ்ந்து கிடக்கிற இடத்துலேருந்து உயர்த்தணும். அவங்கள கல்வி ரீதியாக, சுகாதார ரீதியாக, அவங்களோட வாழ்க்கை ரீதியாக அவங்கள இந்த சமூகத்தில் மனிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை கொண்டு வரணுன்றது தான் நம்மளோட தேவை. அது மாத்திரமில்லை வேணி, நான் முக்கியமாக சொல்லணும், உங்களுக்கு தெரியுமா இருக்கும், சென்ற 2023ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி எங்கள்ட இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதியோட தலைமையின் கீழே தாயத்திற்கு வலிமை கௌரவமான பிரஜை என்ற இந்த ஹட்டன் பிரகடனத்தை வெளியிட்டது எங்கள்ட ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஹட்டன் நகரத்தில் டிகேடபிள்யூ கலாச்சார மண்டபத்தில் வச்சு. அப்போ எங்களோட தேவை இருக்குது. இந்த சின்ன நூலில் மலையக மக்கள்கிட்ட இல்லைன்னா தோட்ட தொழிலாளர்கள்ட சம்பள பிரச்சனை மாத்திரம் இல்லை, அவங்களோட கல்வி, சுகாதாரம், அவங்களோட காணி, வீடு, சகல பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் தீர்க்கிறதுக்காக வெளியிட்டது தான் இந்த ஹட்டன் பிரகடனம். நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் இப்போ தான் நாங்கள் அரசாங்கத்தை எடுத்து 1 வருடமும் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. எங்களோட ஜனாதிபதி அதே மாதிரி பாராளுமன்றம் நேற்று முந்தா நாள் தான் 1 வருஷமாகுது. நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் மக்களோட பிரச்சனை சம்பந்தமாக பூரணமாக நாங்கள் கண்டறிஞ்சவங்க மக்களோட உண்மையான பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போ. ஓகே, அப்போ இந்த மக்களோட பிரச்சனைகள் எந்த நேரமும் அவங்களோட அந்த மக்களோட பிரச்சனைகள் சம்மந்தம் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அதில் சில தீர்வுகளை நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் விசேடமாக வரலாற்றில் முதல் தடவை 1750 ரூபா சம்பளத்தை கூட்டின மாதிரியே அவங்களுக்கு தேவையான நிறைய வேலைகள் நாங்கள் எதிர்காலத்தில் செய்கிறதுக்கான நிறைய ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்குது இந்த வரவு செலவு திட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில். இதில் இன்னொரு கேள்வி கேட்குற உங்களோட பொருத்தமாக இருக்கும். என்னென்னு சொன்னால், மலையக மக்களினுடைய தமிழ் மக்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம், அவருடைய வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பலர் தான் இந்த சம்பள அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க. இந்த போராட்டத்தை நீங்களும் மலையத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே சொன்ன போல போராட்டங்களை நீங்களும் ஈடுபட்டு ஒருவர். அந்த மக்களுடைய குற்றச்சாட்டையும் அந்த கருத்தையும் அந்த ஆதங்கத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். மலையக பெண்மணி என்ற ரீதியில் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டால், மலையக மக்களோட தோட்டத்தில் வாழ்கிற மக்களோட தேவைகள் உண்மையிலே அளப்பரியது, ரொம்ப நிறைய இருக்குது அவங்களோட தேவைகள். அப்போ இந்த தேவைகளில் தண்ட சிறிய ஒரு தேவை தான் இந்த சம்பள உயர்வு. இதில் சகல வேலைகளையும் அவங்களுக்கு செஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் இந்த சம்பளத்தை அதிகரிக்கும் போது நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் பிரதான கட்சிகளாக இருக்கிற சஜித் குழுவினர், அதே போல் நாமல் ராஜபக்ச குழுவினர், அதே போல் சஜித் குழுவினர்ன்ற பங்காளிகளாக இருக்கிற மலையக தலைவர்கள், இவங்க எல்லாருமே இந்த பிரேரணைங்கிற ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரைத்த பிறகு மலையக மக்களோட தோட்ட தொழிலாளர்கள் சம்பளம் 1750 ரூபான்ட்டு கூறிய உடனேயே எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கிட்டாங்க சொல்லி. உண்மையிலே அது கவலைக்குரிய விடயம். அதே போல் இந்த வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்களோட சம்பளத்தை அதிகரித்ததுக்காக ஆதரவு தெரிவிக்கிறோன்ற வாக்களித்ததும் இது உண்மையிலே மக்கள் திட்ட தெளிவாக விளங்கி கொண்டாங்க. நான் நினைக்கிறேன் இதுக்கு எதிராக தான் இன்றைக்கும் இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற நேரமும் நுவரெலியா மாவட்டத்தில் பல தோட்டங்களில் இதுக்கு எதிர்ப்பு நடந்து கொண்டிருக்குது. அது மாத்திரமில்லை,
எல்லா பிரதேசங்கள்லையும் எல்லா மலையகம் இருக்கிற தோட்ட மக்கள் இருக்கிற நுவரேலிய பதுல்ல கண்டி மாத்திர காலி ரத்னபுரம் போன்ற சகல இடங்கள்லையும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த மக்களோட ஆதங்கம் என்னன்னு கேட்டால் இவ்வளவு நாளும் அவங்களுக்கு வந்து 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா ஒதுக்கினா தான் ஒதுக்குறதுக்கு கூட இவங்க ரோட்டில் இறங்கி போராடணும், வீதியில் இறங்கி போராடணும். அது மாத்திரமில்லை, வேலை இல்லாமல் இருக்கணும். ஒரு கிழமை 2 கிழமை 1 மாதம் நினைக்கிறேன். சென்ற காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருக்கும், சில வேலைகளில் 3 மாதம் கூட ஆர்ப்பாட்டத்தில் கோ ஸ்லோ வேலையில் ஈடுபட்டது. இது தான் நாங்கள் கண்டறிஞ்ச விஷயம். ஆனால் இந்த 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 வரவு செலவு திட்டத்தில் மக்களோட வேண்டுகோளுங்கிற ஒரு பக்கம் இருக்கு. ஜனாதிபதி இந்த மக்களை நினச்சிருக்கிறாரு, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த மக்களை நினச்சி தான் கம்பெனியோட பேசி தான், அதாவது ஜனாதிபதியின் பிரதான தலையீடோட, அதை நான் கட்டாயம் மென்ஷன் பண்ணவே வேணும். நம்மளோட தொழில் அமைச்சு, பெருந்தோட்டத்துறை அமைச்சு எல்லாருமே ஒன்று சேர்ந்து பேசி கம்பெனியோடையும் பேசி, அதே மாதிரி வரலாற்று முதல் தடவையாக அரசாங்கத்தில் 200 ரூபா ஒதுக்கி தான் 1750 ரூபா சேலரி கொடுத்துருக்கு. சரி, இதே எல்லாரும் கேட்குற கேள்வி என்னண்டா, இது வந்து இதுவரைக்கும் வர்த்தமானி ஒன்றும் வரையில, வர்த்தமானி வந்தால் தானே சாத்தியமாகும். வர்த்தமானி வருமா வராதா? கட்டாயம் வரும். ஏன் வரவு செலவு முடியணும். வர்த்தமானி அறிவித்தல் வெளியில் வாரத்துக்கு வரவு செலவு 5 முடிஞ்சோடனே நாங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோட தேவை உண்மையிலேயே பெனி வளமான நாடு, அழகான வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது 1 வருஷத்துக்கு முதல் நீங்கள் இந்த 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முதல்ல கேட்ட ஒரு வார்த்தையாக இருக்கும், வளமான நாடு அழகான வாழ்க்கை. இதை நாங்கள் செய்கிறதுக்கு ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் இந்த மக்களுக்கான தேவையை நாங்கள் செய்வோம். ஏன்னா மக்களை ஏமாற்றுறதுக்காக வந்த அரசாங்கம் கிடையாது. சரி, நீங்கள் இந்த மக்களை ஏமாற்றுறதுக்காக வந்த அரசாங்கம் இல்லைன்னு சொன்னதால் இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதாவது மலையக மக்களுக்கு இந்த சம்பள விஷயம் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால், ஒரு மலையத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி, ஒரு தொழிற்சங்கவாதி, ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டவர், இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு நன்மை பெய்யக்கூடிய இந்த சம்பளம் விடயம் இல்லாத வேறு விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? நிறைய இருக்குது. இப்போவும் கூட நல்ல ஒரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க. இப்போயும் கூட நான் நினைக்கிறேன், சம்பள பிரச்சனையை வச்சுட்டு ஒரு பக்கம் வச்சா, மற்ற அதாவது உட்கட்டமைப்பு, தோட்ட பாடசாலைகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், தோட்ட வீடமைப்பு திட்டம், அதாவது இந்திய நிதியால் கொடுத்தது இல்லாமல் 7748 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்குது. இதுக்கு முன்னுக்கு வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் இது இப்படியான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா என்ன விட்டு பரம்பரையே இருக்கிறது தோட்டத்தில் இன்னமும். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த, சந்தோஷமான ஒரு விஷயத்த கேட்டதில்லை. அது மாத்திரமில்லை வேணி, இப்போவும் கூட பாருங்கள், நாடும் இப்போ இந்திய வீட்டு திட்டத்தில் நாங்கள் இப்போ 2000 வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். 2039 வீடு சென்ற 10ஆம் மாதம் 12ஆம் தேதி பண்டாரில் நகரத்தில் வச்சு இதை ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழே பெற்றுக் கொடுத்தோம். அது இல்லாமல் அரசாங்கத்தில் இருக்கு தானே வீடமைப்பு அதிகார சபை, அது மூலமாக மலையக தோட்டப்புறங்களில் உள்ள வீடுகள் கட்டுறதுக்கு, மலையகத்தில் உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்ட வீடுகளை கட்டுறதுக்கு நான் ஒரு சின்ன கொட்டேஷன் ஒன்று சொல்கிறேன். நாடு முழுவதும் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு சுமார் 2500 புது வீட்டு திட்டம் இது கவர்மெண்ட்டால் கொடுக்குற, அதுக்காக 5.65 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்குது. இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. பெருந்தோட்டத்தில் என்று சொன்னால் தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள் மட்டும் இல்லை, அதை விட்டு வெளியில் வந்து ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் இதில் உள்வாங்கப்படுவாங்க. கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால் இப்படித்தான், இப்போ நாங்கள் வந்து உரிமைகளை ஏற்றுக்கொண்டவங்க பெனி. என்னென்னு கேட்டால் ஒரு மனிதன் பிறந்தானா அவனுக்கு வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. தான் பிறந்த நாட்டில் சகல அந்தஸ்தோடு வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது அவனுக்கு. அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அரசாங்கம் நடைமுறை, இது தான் நடைமுறை. இப்போ இதை இவ்வளோ நாள் பெற்றுக் கொடுக்கல. இதுக்கு பிறகு ஒருத்தருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அனைத்து மக்களையுமே தன்னகம் வச்சுக்கொள்கிற அரசாங்கம் உங்களோட அரசாங்கம் வந்திருக்குது. அதில் ஒன்றுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரமில்லை, மலையத்தில் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி மாதிரியே இப்போ இவ்வளோ நாள் நான் நினைக்கிறேன் ஹெட்டன் நகரத்தை பற்றி நான் கேட்டதில்லை. ஏன்னு கேட்டால் என்னோடய வாசிப்பிடம் ஹெட்டன், சரியா? ஹெட்டன் நகரத்தை பற்றி கேட்டதில்லை. ஹெட்டன் நகரம் எப்படி இருக்குன்ட்டு தெரியாது நமக்கு. அது ஹெட்டன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், அது மாத்திரம்தான். இப்போ இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஹெட்டன் நகரத்தை
நெரிசல் இல்லாத நகரமாக, ஏன்னா சுற்றுலாத்துறைக்கு ஏற்ற நகரமாக மாற்றுறதுக்கு எங்களோட ஜனாதிபதி, நான் நினைக்கிறேன் அதுவும் கூட வரலாற்றில் முதல் தடவையாக பேசப்பட்டதாக இருக்கும். பாராளுமன்றத்தில் 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாரு. அது மாத்திரமில்லை, எங்களோட பெருந்தோட்டத்துறை அமைச்சினால் மலையக தோட்டப்புறங்களில் உள்ள வீதிகளை புனரமைக்கிறதுக்காக பெருந்தோட்டத்துறை அமைச்சினால் 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்குது. அது மாத்திரமல்ல, இப்போவும் கூட பகவந்தலாவ, பஸ்ஸரு, ஹப்புத்தலை, பூனாகலை, மஸ்கேலிய, பகவந்தலை, இந்த எல்லா பிரதேசங்கள்லையுமே பிரதான வீதிகள், அதாவது பிரதான வீதிகள் காப்பட் போடுறதுக்கான வேலை திட்டம் இப்போ ஆரம்பிச்சு நடந்து கொண்டிருக்குது. நான் என்ன கேட்டேன்டா, ஏன் அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு சொன்னா, கடந்த காலத்தில் எல்லாரும் முன்னிக்கிற ஒரு பிரதான குற்றச்சாட்டு, அரசியல்வாதிகளோடு நெருக்கமாக செயற்படுறாக்களுக்கு தான் உதவிகள் வர்றது, வீட்டு திட்டங்கள் வழங்கப்படுகின்ற குற்றச்சாட்டு நான் சொல்லையில சமூக வலைத்தளங்களையும் சரி மக்கள் முன்வைக்கிற பிரதான குற்றச்சாட்டு. இந்த முறை அரசாங்கம் பல உதவிகளை வழங்கி இருக்குது. இந்த முறையாவது, அதாவது நிறைய பேர் பெருந்தோட்டங்கள் இல்லாமல் வெளியில வந்திருக்கிறாங்க இப்ப, அப்ப அவங்களுக்கும் இந்த உதவி திட்டங்கள் வருமா, தாங்களும் உள்வாங்கப்படுவாங்க என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. கண்டிப்பா இது சம்பந்தமா நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். மலையகத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் இல்லை, நான் நினைக்கிறேன் இந்த 2500 வீட்டு திட்டத்தில் வாரது மலையக தொழிலாளர்கள் அற்றவர்களுக்கு தான். அதுதான் மலையக மண்டிய பிரதேசங்கள்னா அப்படின்னு சொன்னா கட்டாயம் தோட்டத்தில் வேலை செய்யணும் இல்லை. இப்போ இந்திய அரசாங்கத்தில் நம்மகிட்ட கோரி இருக்கிற விடயம் ஒன்று தான், நான் எங்களுக்கு கொடுக்குறாங்க தானே 10,000 வீடு, அது தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அவங்க பெற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்களோட தீர்மானம். அது இல்லாமல் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற 5.65 மில்லியன் ரூபாய் இது சாதாரண மலையகத்தில் உள்ள மக்களுக்கு. அது எப்படி அவங்கள நீங்கள் தெரிவு செய்ய போகிறீங்க? தெரிவு செய்ய முடியும் தானே. இப்போ ஜிஎஸ் இருக்கிறாங்க, டிஓ இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஒவ்வொரு பிரதேசத்துக்கான அரச ஊழியர்கள், இல்லைன்னா கிராம சேவகர், அபிவிருத்தி அதிகாரி, பிரதேச செயலாளர் உட்பட இந்த அதிகாரிகள் எல்லாரையுமே வச்சு நாங்கள் ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்கும் பிரஜாசக்தி கமிட்டி போட்டுட்ருக்குறோம். இப்போ அந்த இடத்துல நாங்கள் இருப்போம், பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை தலைவர்கள் எல்லாருமே. அப்போ அந்த இடத்துல தீர்மானிக்கப்படும். அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க யார், தோட்டத்தில் வேலை செய்யாதவங்க யார், ஆசிரியர்கள் யார், வீடு உள்ளவங்க யார், வீடு இல்லாதவங்க யார், இந்த கணிப்பீட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த இடத்துல தீர்மானித்த பிறகு நாங்கள் இதுக்கான அமௌண்ட்டை ஒதுக்கி கொடுத்தா அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களால் உத்தரவாதம் வழங்க முடியுமா? கடந்த காலங்களில் முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் போல் இல்லாமல் இந்த முறை நியாயமான முறையில் பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவாங்கன்ற உத்தரவாதம் உங்களால் வழங்க முடியுமா? நிச்சயமாக. என்னென்னு கேட்டால், இவ்வளோ நாள் நடந்தது தான் உங்களுக்கு தெரியும். சென்ற காலங்களில் மலையகத்தை கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது சொல்லக்குள்ள, மலையக அரசியல்வாதிகள் எப்படி மலையகத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் பெற்று கொடுத்தாங்கங்கிறது. ஏன்னா இதை நாங்கள் ஒவ்வொருத்தனையும் பேரை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி தொழில் பெற்று கொடுத்தாங்க, எத்தனை இளைஞர் யுவதிகள் தொழில் இல்லாமல் இருக்கிறாங்க, தகமை இல்லாத எத்தனை பேர் இப்போ அரசு தொழிலில் இருக்கிறாங்கங்கிறத நமக்கு நல்லா தெரியும். நம்மளோட அரசாங்கத்தில் எங்களுக்கு வேலை செஞ்சதுக்காகவோ, இல்லைன்னா எங்களுக்கு ஓட் போட்டதுக்காகவோ, இல்லைன்னா எங்களோட கொடி பிடிச்சதுக்காகவோ, போஸ்டர் ஒட்டினதுக்காகவோ இல்லை, மக்களோட தேவை ஏதோ அந்த தேவையை கண்டறிஞ்சு பூர்த்தி செஞ்சு கொடுக்குறது தான் நம்மளோட அரசாங்கத்தோட கொள்கை. நிச்சயமாக. நீங்கள் அதில் ஒரு விஷயம் சொன்னீங்க, கடந்த காலங்கள் மலையக இளைஞர் ஜோதிகளுக்கு வேலைவாய்ப்பு எப்படி வழங்கப்பட்டது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. சரி, அது எப்படி வழங்கப்பட்டுருந்தா விட்டுரும். இப்போ இல்லை தான் காலகாலமாக ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. பாடசாலைகளில் பெருந்தோட்ட பாடசாலைகளில் ஆளணி பற்றாக்குறை. நீங்களும் ஒரு ஆசிரியராக வந்தவர்ன்ற வகையில் உங்களுக்கு கேட்குற பொருத்தமாக இருக்கும். அதாவது நிறைய பாடசாலைகளும் உயர்ந்த வகுப்புக்கு கணித பாட ஆசிரியர் இல்லை, விஞ்ஞான பாட ஆசிரியர் இல்லை என்ற குறைபாடு இருக்குது. ஒவ்வொரு அரசாங்கங்களும் நாங்கள் அதை நிவர்த்தி செய்வோன்ற வாக்குறுதிகள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. வாக்குறுதிகள் காலப்போக்கில் காற்றில் பறக்க விடப்படுகின்றன அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இது உங்களுடைய ஆட்சியிலும் அப்படி தான் காற்றில் பறக்க விடப்படுமா வாக்குறுதிகள்? எப்படி? இல்லை, இது உண்மையான விஷயம். என்னென்னு கேட்டால், நமக்கு தெரியும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் செய்கிறது அது ஒரு படி உயர்த்துறதுக்கு தான். அது மாத்திரமில்லை, நமக்கு தெரியும் ஆசிரியர் பற்றாக்குறைங்கிற போது உண்மையிலேயே பெனி இது மலையகத்தில் மாத்திரம் இல்லை, நான் சொல்கிறேன் பொதுவாக எடுத்துக்கொள்ள போனால் எல்லா பிரதேசங்களும், அதாவது
அந்த பெரிய பெரிய நகர்ப்புறங்களில் இருக்கிற பாடசாலைகள் இல்லாமல் தோட்டங்கள் உள்ளுக்கு இருக்கிற பாடசாலை, கிராமப்புறங்களில் உள்ளுக்கு இருக்கிற பாடசாலைகளுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. இதை நான் நினைக்கிறேன் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அரசாங்கத்தோட வேலை திட்டம் இருக்குது. புதிய கல்வி சீர்திருத்தம் வரப்போகுது ஜனவரி மாதம் முதல். அதுக்கு பிறகு இந்த கல்விங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு குழந்தையிட எதிர்கால எய்ம் அல்ல, அதை எதிர்கால அதோட எதிர்பார்ப்பு என்னங்கிறத மென்ஷன் பண்ணுற கல்வி முறை தான் வரப்போகுது. அந்த கல்வி முறையை நாங்கள் சீர்திருத்தம் செய்யக்குள்ள கட்டாயம் அதுக்கான ஆசிரியர்கள் தான் உண்மையிலே நான் சொல்கிறேன். கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம். நான் சொல்கிறேன் ஆங்கிலம்ன்றது வந்து உண்மையிலேயே மலையகத்தில் உள்ள தோட்டப்புறங்களில் நினச்சி கூட பார்க்க இல்லாது. ஆங்கிலம்ன்றது இல்லை. ஆனால் சில இடங்கள்லேருந்து வந்திருக்கிற மலையக பாடசாலை மாணவர்களுடைய அந்த அறிவுத்திறனை பார்க்கும்போது நம்ம இப்படி சொல்லும்போது ஒரு சில இடங்களில் சிறந்த புலமையுள்ள மாணவர்களும் இருக்கிறாங்க, அது மறுப்பதற்கும் இல்லை. அது கதைச்சி வேலை இல்லை. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இப்போ கிட்டத்தில் ஹேட்டன் டிக்கோயர் பாடசாலை, தமிழ் பாடசாலை சென்றிருந்த போது நினைக்கிறேன் அவங்களோட ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க சகல துறைகள்லையும். எனக்கு அங்கனைக்கில் போன பிறகு உண்மையிலே நான் இந்த அரசியல், இந்த குடும்பம் எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் நான் அங்கனைக்கில் இருந்தேன். ஏன்னு கேட்டால் அந்தளவு எனக்கு ஒரு ரிலாக்ஸ் ஒன்று கிடச்சி. இந்தளவு தகுதியாளர்கள் இதுள்ளுக்கு அந்த நாலு சோறுல கட்டிடத்துள்ளுக்கு சொல்ல. உண்மையிலேயே மலையகத்தில் அறிவாளிகள் இல்லைன்னு யார் சொல்லுவாங்களா இருந்தால் அது உண்மையிலேயே அந்த சொல்கிறவங்களுக்கு அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மலையகத்தில் அறிவாளிகள் தகுதி வாய்ந்தவங்க நான் சொல்ல சகல துறைகள்லையும், அது கணிதமாக, விஞ்ஞானமாக, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸாக, ஆக்கங்கள், இது எல்லாமே வித்தியாசமானது. அவங்களுக்கான வசதிகள் இல்லை, அதை மேம்படுத்தி கொள்றதுக்கான வசதிகள் அவங்களுக்கு இல்லை. இதுதான் மெயின் பிரச்சனை. இப்போ நீங்கள் இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் பேசுனதால கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இந்த கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பாடசாலை நேரத்தை அதிகரிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை ஒரு ஆசிரியராக அல்லது ஒரு தொழிற்சங்கவாதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நினைக்கிறேன் என்னென்னு கேட்டால் இப்போ நேரத்தை அதிகரிக்கிறது நான் நினைக்கிறேன் ஒரு சில தொழிற்சங்க தலைமைத்துவங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே இல்லையோ, பொதுவாக மாணவர்களோ இல்லைன்னா சாதாரண ஆசிரியர்கள், அதாவது தொழிற்சங்கம் இருந்தாலும் நிறைய ஆசிரியர்கள் வந்து உண்மையிலே இதை வரவேற்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நாட்டை எடுத்துக்கொள்ள போனால் அந்த நாட்டில் எந்தளவு கல்வி வளம் பெறுதோ அந்தளவுக்கு நாடு வளம் பெறும். நம்மளோட நாட்டில் அப்படி இல்லை, நிறைய பற்றாக்குறைகள் இருக்குது. ஏன்னா அதை நான் முதலே சொன்னி, சில கிராமப்புற பாடசாலைகள் எடுத்துக்கொள்ள போனால் நகர்ப்புற பாடசாலைகள் எடுத்துக்கொள்ள போனால் ரொம்ப வித்தியாசம். ஏன்னா டீச்சர்ஸ்லேருந்து வளங்கள்லேருந்து சில பாடசாலைகளில் உண்மையிலே ஒரு மைதானம் கூட இல்லை. சில பாடசாலைகளில் நல்லா சங்கீதம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு சங்கீதத்தை கற்றுக்கொள்கிறதுக்கான சங்கீத உபகரணங்கள் இல்லை. ஸ்போர்ட்ஸ் செய்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் உபகரணங்கள் இல்லை. இப்போ இந்த மாதிரியான நிறைய குறைபாடுகள் இருக்குது. அப்போ இந்த குறைபாடுகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி செஞ்சு ஒரு மாணவனை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகணுமா இருந்தால் இந்த நேரம் அதிகரிப்பு வந்து அரை மணித்தையாலும் நினைக்கிறேன் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படின்ட்டு. இப்போ அதை எடுத்து அப்படி விட்டாலும் இன்னொரு விஷயம் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் சொல்கிறது, நீங்களும் பார்த்துருப்பேன் நிறைய இடங்களில், இந்த அரசாங்கம் குறை சொல்லுகிற ஒரு அரசாங்கம் தான் இருக்குது. கடந்த காலங்களில் இவங்க இப்படிலாம் செஞ்சாங்கன்ற குறைகளை மட்டும் தான் முன்வைக்குது. இவங்க எதுவுமே மக்களுக்காக செய்கிறாங்க இல்லைன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் ஒரு அரசியல்வாதியா அரசாங்கத்துடைய ஆளுந்தரப்பு பார்லிமெண்ட் உறுப்பினர் அதை எப்படி பார்க்குறீங்க? அதை உண்மையிலே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு குறை சொல்கிறதுக்கான என்ன அது குறை சொல்கிறதுக்கான காரணம் என்ன? நான் சாதாரண சரள உதாரணம் ஒன்று இருக்கிறேனே, மலையகத்தையே எடுப்போமே. மலையகத்தில் சென்ற காலங்களில் தேர்தல் டைம்லேயும் சரி, தேர்தல் இல்லாத டைம்லேயும் சரி, நான் வந்து ஒரு தொழிற்சங்க தலைவி என்ற ரீதியில் சகல தோட்டங்களுக்கும் போயிட்டுருக்கேன். சரியா? இப்போ மலையக மக்கள் என்ன தோட்ட தொழிலாளர்கள் மலையக மக்கள் வந்து 203 வருஷமும் ஆகுது. இந்த நாடு சுதந்திரம் பெற்று 76 வருஷமும் கடக்கிற நிலையில் இருக்கிறோம். அப்போ நாங்கள் போயிட்டு இப்போ மலையகத்துக்குன்னு அதிகார சபைகள் இருந்துச்சு, ஏன்னா மலையகத்துக்குன்னு அமைச்சு இருந்துச்சு, ஏன்னா மலையகத்துக்குன்னு தலைமைத்துவங்கள் இருந்துச்சு. ஆனால்
ஒவ்வொரு தோட்டங்களையும் போய் பார்க்கும்போது இந்த மக்கள்கிட்ட குறைந்தது ஒரு பிரச்சனை, அவங்களோட கல்வி பிரச்சனையாக இருக்கலாம், சுகாதார பிரச்சனையாக இருக்கலாம், ரோட்டு பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், காணி பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனையாவது ஒரு பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்கப்பட்டிருக்குமா இருந்தால் உண்மையிலே நாங்கள் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் எந்த பிரச்சனையுமே தீர்க்கப்படலை. அதே மாதிரி நாங்கள் அவங்கள குறை சொல்லிவிட்டு நாங்கள் பேசாமல் இருப்போமா இருந்தால், அவங்கள குறை சொல்லிவிட்டு இது குறைய மாத்திரம் சொல்லிகிட்டு இருப்போமா இருந்தால் உண்மையிலே பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள் அதுக்கான தீர்வை கொடுத்துருக்குறோம் தானே. அப்போ எங்களுக்கு குறை சொல்ல முடியும். ஏன்னா 10 ரூபா சம்பளம் கூட்டிக்கொள்றதுக்கு இல்லைன்னா 50 ரூபா சம்பளம் கூட்டிக்கொள்றதுக்கு மாதக்கணக்கில் உண்ணாவிரதம், போராட்டம், வேலை நிறுத்தம் செஞ்சு மலையக மக்கள் தோட்ட தொழிலாளர்களோட சம்பளத்தை உயர்த்தி கொள்றதுக்கு ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து மற்ற துறையில் உள்ளவங்க கூட சிங்கள மக்களும் கூட இதுக்காக இறங்கி போராடியும் கூட எங்களால் சம்பளத்தை கூட்டிக்கொள்ள முடியலை. ஆனால் எங்களோட அரசாங்கத்தில் வந்து ஒரு வருஷத்துலேயே அரசாங்கத்தால் 200 ரூபா கொடுக்க இயலுமா இருந்தால் அப்போ நாங்கள் ஏசலாம் தானே. நாங்கள் அவங்களோட குறை சொல்கிற மாதிரி இதுக்கான தீர்வுகளை படிப்படியாக செஞ்சுக்கிட்டு வரோம். ஏன்னா நிறைய வீதிகள் புனரமைக்கிறதுக்கு போட்டிருக்கிறோம், நிறைய பாடசாலைகள் சம்பந்தமாக வேறு கமிட்டி ஒன்று போட்டு இப்போ குறைபாடுகள் உள்ள பாடசாலைகளை தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய குறைபாடுகள் உள்ள பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் செய்கிறதுக்கு மில்லியன் கணக்கில் காசு ஒதுக்கியிருக்கோம். அப்போ சென்ற காலங்களில் செய்யாதவங்களை குறை சொல்கிறதுக்கு இருக்குது. அதை நான் நினைக்கிறேன் தவறுன்ட்டு நான் யோசிக்கல. நிச்சயமாக இன்று தினம் நாங்கள் பல விடயங்களை பார்த்திருந்தோம். குறிப்பாக இந்த மலையக மக்களினுடைய அடிப்படை சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல விஷயங்களை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி பாடசாலை நிறுவுகிற ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல விடயங்களை நாங்கள் பார்த்துருந்தோம். இன்றைய தினம் எங்களோட நுவரெலியா மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகிற தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி இணைஞ்சிருந்தார். இன்றைக்கு உங்களோட வேலைப்பழகு மத்தியிலும் எங்களோடு இணைஞ்சு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. மீண்டும் நாளைய தினமும் எங்களுடைய இன்று நிகழ்ச்சியிலே மேலும் பல அரசியல் நிலவங்களோடு சந்திப்போம். வணக்கம். நன்றி. இன்று